சனிக்கிழமை இரவு வேளையிலும் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை வேளையிலும் ஈரானிலும் இஸ்ரேலிலும் என்னதான் நடந்திருக்குது, எப்படியான மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இரண்டு தரப்பும் மாறி மாறி கட்டும் தாக்குதல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த இரவு பொழுதில் இலக்கு வைக்கப்பட்ட இடங்களவை, சேத விவரங்களவை, இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதே வேளையில் இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான 10 விமானங்களை இதுவரை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாகவும் 3 விமானிகளை உயிருடன் சிறைப்பிடித்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றன. ஈரானிய இராணுவத்தை மேற்கோள் காட்டி ஈரானிய ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்தி வெளியிட்டு வருகின்றன. அது குறித்தும் விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த சண்டை சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இஸ்ரேலிய அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்திடம் ஒரு உத்தியோகபூர்வமான வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனிக்கிழமை இரவு பொழுதும் ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை பொழுதும் இஸ்ரேலிலும் ஈரானிலும் தாக்குதல்கள் நடக்கும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏனென்று சொன்னால் இது 3வது நாளாக தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்று கொண்டு வருது. சரி, எதிர்பார்த்தபடியே நேற்றிரவும் தாக்குதல்கள் இடம்பெற்றது. முதல்ல தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல். ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் பல பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த முறை டார்கெட் பண்ணப்பட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானினுடைய எரிபொருள் வளம், எரிபொருளோட சம்பந்தப்பட்ட இடங்கள். அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரான் இருக்கு தானே, அந்த தெஹ்ரானுடைய மேற்கு பகுதியில் சஹ்ரான் என்று சொல்லி ஒரு நகரம் இருக்குது. அந்த சஹ்ரான் நகரத்தில் இருக்கக்கூடிய 2 மிக பிரம்மாண்டமான எரிபொருள் சேமிப்பகங்கள், எரிபொருள் டிப்போ, அதை இலக்கு வைத்து தாக்குதல் நடந்து அதில் நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளிவந்தன. அந்த பகுதி அப்படியே கரும்புகையுடன் பற்றி எரிவது போல இருந்த போதிலும் கூட ஈரானிய அதிகாரிகள் தெரிவிக்கின்ற போது என்ன சொல்லியிருக்கணும் என்று சொன்னால், அந்த 2 எரிபொருள் தாங்கிகள் இருக்குத்தானே, அதில் குறைந்த அளவு தான் எரிபொருள் இருந்தது சொல்லியும், எனவே பெரிய அளவில் சேதம் இல்லை என்று சொல்லியும் அவர்கள் சொல்லியிருக்கணும். அதே நேரம் அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக உடனடியாக அந்த பகுதி முழுவதும் மின்சார தடை ஏற்பட்டு, ஏனென்று சொன்னால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் நிறைய பொதுமக்களுடைய குடியிருப்புகள் இருக்கா. எனவே அந்த குடியிருப்புகளில் வசிக்கிற மக்களுக்கு மின்சாரம் தடைப்பட்டு அப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. மற்றபடி பெரிய அளவில் அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படலை. ஏனென்று சொன்னால் எரிபொருள் அளவு குறைவாக இருந்ததாக சொல்லப்படுது. இது தெஹ்ரான் நகரத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கின்ற சஹ்ரான் நகரத்தில் இருக்கக்கூடிய 2 எரிபொருள் சேமிப்பகங்கள். அதை விட இன்னும் ஒரு தகவல் ஒன்று வந்திருக்குது. தலைநகர் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் இருக்குத்தானே, அதாவது இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் இருக்கணும் தானே, அவர்களுக்கு சொந்தமான தலைமையகங்கள் மீது, பாதுகாப்பு தலைமையகங்கள் மீது இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தினதாக சொல்லப்படுகிறது. இதிலேயும் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படல. கட்டிடங்களுக்கு சிறிதளவு சேதம் ஏற்பட்டதாக ஈரானிய ராணுவத்தை மேற்கோள் காட்டி அமெரிக்க ஊடகமாகிய CNN செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட சேர்ந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ராணுவம் சம்பந்தமான ஆய்வுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு மையம், ஒரு ரிசர்ச் சென்டர், அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல்கள் சம்பந்தமாக இஸ்ரேலிய தரப்பிலிருந்து இதுவரைக்கும் எந்த செய்தியும் வெளியாகல. ஏனென்று சொன்னால் நான் இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்துകൊണ്ടിருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் அங்கே தாக்குதல்கள் நடந்து முடியல, தொடர்ந்து இடம்பெற்று கொண்டே இருக்குது, தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டே இருக்குது. எனவே எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்களை தொகுத்து நான் இதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இதுவரைக்கும் இந்த தாக்குதல் சம்பந்தமாக இஸ்ரேல் எந்த ஒரு தகவலையும் வெளியிடல. சரி, ஈரானினுடைய தாக்குதல்கள் சேத விவரங்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்க, மற்ற பக்கம் ஈரான் என்ன செய்யுது, இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துது. ஈரானினுடைய இலக்குகள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எரிபொருள் சார்ந்த இலக்குகள். அதிலே மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹைஃபா என்று சொல்லப்படுற ஒரு நகரம். அது ஒரு கடற்கரை நகரம், அதாவது மத்திய தரை கடலுடன் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு வடபகுதி நகரம் தான் ஹைஃபா என்று சொல்லி அங்கே ஹைஃபா துறைமுகம் இருக்குது. அதே போல ஹைஃபா எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம், அதாவது இஸ்ரேலுக்கு சொந்தமான மிக மிக முக்கியமான, இஸ்ரேலுக்கு ஏராளமான எரிபொருளை வழங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் ஹைஃபா என்று சொல்லி அங்க ஃபட்டா என்று சொல்லப்படுற ஒரு வகையான ஏவுகணைகள், ஃபட்டா 1 என்று சொல்லப்படுற ஒரு வகையான ஏவுகணைகள் 6 குண்டுகள் வீழ்ந்து வெடித்ததாகவும் அங்கே மிகப்பெரிய
தீப்பிழம்புகள் உருவானதாகவும் ராட்சச கரும்புகைகள் வானத்தில் எழுந்ததாகவும் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாமே காட்டுது. எனவே இந்த பகுதியில் வந்து கடுமையான சேதம் ஏற்பட்டிருப்பதாக ஈரானிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. குறைந்தது 6 குண்டுகள் அதனை தாக்கியிருப்பதாக. இந்த ஹைஃபா எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 1,97,000 பேரல்கள் 1,97,000 பேரல்கள் எரிபொருளை வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிலையம். இங்க வந்து நிரந்தரமாக 1,500 பேர் வேலை செய்யணும் உள்ளுக்குள்ள வந்து. அதே போல 2000க்கு மேற்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் வந்து வேலை செய்யணுமாம். அப்படிப்பட்ட ஒரு மிக பிரம்மாண்டமான எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் தான் இந்த ஹைஃபா என்று சொல்லப்படுற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம். அதன் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அதே போல கலிலி என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு இடத்துல வந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வந்து குறைஞ்சது 14 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல வந்து 3 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அது கலிலி என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு இடத்துல. இதுதான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலினுடைய விவரம். அதே நேரம் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான இடம் மீது, அதாவது ஈரானுக்கு சொந்தமான மிக மிக முக்கியமான ஒரு இடத்தின் மீது இஸ்ரேல் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அது எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெர்சியன் கல்ஃப் என்று சொல்லப்படுற அந்த பகுதியில் வந்து கட்டாருக்கும் ஈரானுக்கும் நடுவில் அந்த கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இயற்கை எரிவாயு கிடங்குகள், அதாவது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு சேமிப்பகங்கள் இயற்கையான முறையிலேயே அங்கே இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரவாசியை வந்து கட்டாரும், அரவாசிக்கு கூடின பகுதியை வந்து கட்டாரும், ஏனைய பகுதியை வந்து ஈரானும் வந்து பங்கு போட்டு கொள்கின்றனர். 2 நாடுகளுக்கும் சொந்தமான அந்த மிக பிரம்மாண்டமான இயற்கை எரிவாயு கிடங்குகள் இருக்கு தானே கடலுக்கு அடியில். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க பின்னுக்கு படத்தில் பார்க்கறது கட்டாருக்கு சொந்தமான அந்த பகுதியை சொல்றது நார்த் ஃபீல்ட் என்று சொல்றது. அதே நேரம் ஈரானுக்கு சொந்தமான மற்ற பகுதியை சொல்றது சவுத் பார்ஸ் என்று சொல்லி இந்த சவுத் பார்ஸ் பகுதியில் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல் நடத்தி இருப்பதாக தெரிய வந்திருக்குது. தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஆனால் அதனுடைய சேத விவரங்கள் இதுவரைக்கும் தெரிய வரையில. இந்த சவுத் பார்ஸ் இயற்கை எரிவாயு பகுதி வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னு சொன்னா ஈரானுக்கு தேவையான இயற்கை எரிவாயு தேவை இருக்குதானே, அதுல வந்து 70% தொடக்கம் 75% இயற்கை எரிவாயு தேவையை வந்து பூர்த்தி செய்கிற இடம் தான் இது. இங்க வந்து உற்பத்தி செய்யப்படுற இயற்கை எரிவாயு தான் ஈரானுடைய பல பகுதிகளுக்கு வந்து பைப் லைன்ஸ் மூலம் அனுப்பப்படுது. மிக பிரம்மாண்டமான மிக நீளமான பைப் லைன்ஸ் எல்லாம் போடப்பட்டு ஈரானுடைய பல பகுதிகளுக்கு இங்கிருந்து இயற்கை எரிவாயுகள் வந்து அனுப்பப்படுது. இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயுனுடைய அளவை கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தலை சுத்தும். எவ்வளோன்னு சொன்னா 14 ட்ரில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் இயற்கை எரிவாயு அங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மிக பிரம்மாண்டமான ஒரு பகுதி. அதை விட அதிகமான பகுதி கட்டாருக்கு சொந்தமாக இருக்கிறது. எனவே குறிப்பிட்ட இந்த பகுதி மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் சேத விவரங்கள் இதுவரை வெளிவரவில்லை. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரானினுடைய 2 மிகப்பெரிய ராணுவ பிரிவுகளில் ஒன்றாகிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இருக்குதானே, அவர்களிடமிருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னன்னு சொன்னா ஓமானிய கடல்ல வச்சு ஒரு பிரித்தானிய போர்க்கப்பலை வந்து தாங்கள் தடுத்ததாக தகவல்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதாவது வந்து ஒரு பிரித்தானியாவுக்கு சொந்தமான போர்க்கப்பல் உண்டு இஸ்ரேலுக்கு உதவி செய்யறதுக்காக போய் கொண்டதாம். அது மட்டும் இல்லாமல் இப்ப ஈரானால ஏவப்படுற ஏவுகணைகள் இருக்குதானே, அதை வந்து அமெரிக்கா ஏற்கனவே தடுத்து கொண்டிருக்குது. அதை தடுக்கும் விதமாகவும் இந்த கப்பலினுடைய நடவடிக்கை இருந்ததாக சொல்லி இந்த இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் என்ன செய்யணும் சொன்னா அதை வந்து வழிமறிச்சு அதை திருப்பி வேறு இடத்துக்கு அனுப்பியிருக்கணும். இங்கால நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி இப்படியான ஒரு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றதாக இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினர் வெளியிட்டிருக்கிற தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு வந்து அவர்கள் இந்த படத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். பிரித்தானிய போர்க்கப்பலினுடைய தாங்கள் வழிமறித்த அந்த பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பலினுடைய படத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கிறது. தங்களுடைய விமானப்படைக்கு ராயல் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஏராளமான விமானங்களை மத்திய கிழக்குக்கு அனுப்புவதாக ஏற்கனவே அந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான விமானங்களை அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு முடிவெடுத்திருக்கிறது. எதற்காக இந்த விமானங்களை அவசரமாக பிரித்தானியா மத்திய கிழக்கு நோக்கி நகர்த்துது என்று சொல்லி சரியான காரணங்கள் வெளியிடப்படையில் இருந்த போதிலும் கூட பொதுவாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, மத்திய கிழக்கின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் விமானங்களை அனுப்புகிறோம் என்று சொல்லி.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன வருஷம் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமும் கூட ஏராளமான பிரித்தானிய போர் விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி வைக்கப்பட்டன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அதிக அளவிலான போர் விமானங்கள் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பி வைக்கப்படுவதாக பிரித்தானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாகவே அறிவிச்சிருக்குது. எனவே இந்த போர் விமானங்கள் ஈரானுக்கு எதிரான போரில் நேரடியாக ஈடுபடுமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏற்கனவே பிரித்தானியா சொல்லியிருக்குது தாங்க இதுக்கு தலையிட போறதில்லைன்னு சொல்லி. ஆனால் இப்போ எதுக்கு யுத்த விமானங்களை அனுப்புறீங்கள்? இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த நிலைமை இப்படி இருக்கும்போது இஸ்ரேலிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அமெரிக்கா வந்து இதுக்குள்ள தலையிட சொல்லி, அதாவது போரில் குதிக்க சொல்லி உத்தியோகபூர்வமாக தாங்கள் ஒரு அழைப்பை விடுத்திருப்பதாக இஸ்ரேலிய தரப்பு செய்திகள் சொல்லுது. என்ன பிரச்சனை சொன்னால், இஸ்ரேல் வந்து உத்தியோகபூர்வமாக அழைச்சாலும் சரி அழைக்காட்டியும் சரி அமெரிக்கா வந்து ஹெல்ப் பண்ணும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரம் இஸ்ரேலிய பாதுகாப்பு மாநாடு இருக்குத்தானே, அவசரமான ஒரு பாதுகாப்பு மாநாடை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் சனிக்கிழமை இரவு கூட்டியிருந்தார். இது சம்பந்தமான புகைப்படங்களையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு பிரிவினர் வெளியிட்டிருந்தார்கள். அடுத்த மிக முக்கியமான செய்தி, இஸ்ரேலிய விமானப்படைக்கு சொந்தமான 10 விமானங்கள், இஸ்ரேலுக்கு சொந்தமான 10 போர் விமானங்கள், அதில் 3 விமானங்கள் வந்து F-35 அதிநவீன போர் விமானங்கள். அந்த 3 விமானங்கள் உட்பட 10 விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரானிய இராணுவத்தை மேற்கோள் காட்டி பல ஈரானிய ஊடகங்களில் வந்து தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த செய்திகள் எல்லாமே வந்து ஈரானிய ஊடகங்களில் தான் வந்துருக்குது. ஏனைய சர்வதேச ஊடகங்களில் பிபிசிலையோ சிஎன்எல்லையோ அல் ஜசீராலையோ இந்த செய்திகள் வந்து போடப்படையில. இருந்தாலும் 10 விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தொடர்ச்சியாக செய்தியை வெளியிட்டு வருகின்றன ஈரானிய ஊடகங்கள். 3 விமானிகளை, பெண் விமானி ஒருவர் உட்பட 3 விமானிகளை தாங்கள் உயிருடன் பிடித்திருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காணொளி நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அங்கே மோதல்கள் வந்து இன்னும் முடிவடையல. ஏன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து இன்னுமே முடியல. எனவே 2 பக்கத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக விமான தாக்குதல்களும் எறிகணை தாக்குதல்களும் என்று சொல்லி தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. எனவே இந்த தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட ஏனைய விவரங்கள், ஏனைய சேத விவரங்கள், மேலதிக தகவல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து கொண்டு நான் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்து இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம்.